புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலர் விபத்தில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் புதிய திருப்பமாக அவர் கொலை செய்யப்பட்டது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜகபர் அலி அதிமுக சிறுபான்மை அணி நிர்வாகியாக பொறுப்பு வகித்தார். இவர் கடந்த 13ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தார். அதில் திருமயம் அருகே துலையானூர் கிராமத்தில் ஏராளமான சட்டவிரோத கல்குவாரிகள் உள்ளதாகவும் ஆர்ஆர் குரூப் என்ற நிறுவனம் அதிக அளவு கனிம கொள்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து வட்டாட்சியரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களை அழைத்து போராட உள்ளதாகவும் ஜகபர் அலி எச்சரிக்கை விடுத்திருந்தார். இருக்க பொருட்களை வந்து அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கை மீண்டும் மீண்டும் கேட்குறேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ளே பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ளே கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடையும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் மீண்டும் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்கள் மக்களை திரட்டி போராடுறத தவிர வேறு வழி இல்லை. மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் வந்து தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி பள்ளிவாசலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய ஜகபர் அலி சரக்கு வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் இதை விபத்து வழக்காக பதிவு செய்தனர். இதனையடுத்து ஜகபர் அலி இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடியதால் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் வழக்கில் திடீர் திருப்பமாக ஜகபர் அலி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் கல்குவாரி உரிமையாளர், அவரது மகன் உட்பட 4 பேரை கைது செய்தனர்.